மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் தண்ணீர் வருவதை வரவேற்று வைகை நதியில் மக்கள் இயக்கம் சார்பில் மலர் தூவி வரவேற்கப்பட்டது. தற்போது திறந்து விடப்பட்ட தண்ணீர் வைகை ஆற்று படுகையில் உள்ள குடிநீர் திட்ட கிணறுகளில் நீர் ஆதாரத்தை பெருக்கவும் பயன்படுகிறது. மேலும் மதுரை, தேனி, ஆண்டிப்பட்டி, சேடப்பட்டி குடிநீர் திட்டங்களுக்கு வினாடிக்கு 72 கன அடி வீதம் வழக்கம் போல திறந்து விடப்படுகிறது. மதுரையில் வைகை ராஜன் தலைமையில் மலர் தூவி வரவேற்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துரை விஜயபாண்டியன், எம்மாள் இயன்றவரை கண்ணன், ஆழ்வார்புரம் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பகுதியில் நடக்குது. வருடம் அரசாங்கம் தண்ணீர் திறந்து விடுறாங்க. இந்த தண்ணீர் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பயன்படுது. இது கடைசி நம்ம ராமநாதபுரம் பெரிய கம்மாயில் போய் கலக்குது. அதனால் மதுரைக்கு வர எப்பயுமே இந்த வைகை நதியை பாண்டிய மண்ணினுடைய மகளாக தான் பாவிப்பாங்க. அதே மாதிரி இந்த மீனாட்சியுமே பாண்டிய மண்ணினுடைய மகன் தான். அதனால் நதியை மகளாக பாவித்து அதை வரவேற்கிற விதமாக இந்த திருக்கல்யாணம். அதனால் இப்போ தண்ணி திறந்துட்டு கிட்டத்தட்ட 1000 கன அடியாக திறந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. அதனால் முதல் வரக்கூடிய இந்த தண்ணீரை வரவேற்று நாம் இன்றைக்கி பூ போட்டு வரவேற்கிறோம். வைகை மாதா வாழ்க வாழ்க, வைகை மாதாக்கி, வைகை மாதாக்கி, வைகை மாதாக்கி, வைகை மாதாக்கி, வைகை மாதாக்கி.